இந்த 3-4 NBP මාරකන් කාලපොදි අඩිගිර தவிர வேற வழி இல்லை. අර ලොකු පුදු පිළිම තියන්නේ ඒකින් වම් පැතුව කැපුවාම තියන්නේ ட்ரோ போர்டு அப்படி தான் கதைப்பாங்க. வடக்கு மாநிலத்தில் அதில் கொண்டு வந்து புத்தரை இருத்துவாங்கள் என்றால் அல்லது சும்மா ஒரு கலங்கர விளக்கத்தை கட்டுவாங்கன்னா அது முழு பிரச்சனை. இல்லை கட்டாயம் அப்பன் இப்போ சிங்களவன் தண்டை ஏரியாவில் வந்து பௌத்தபிக்கவை தவிர வேற ஒன்றையும் வைக்க விட மாட்டான். நீங்கள் இந்தியாவில் இருக்கிற ஏர்போர்ட்டில் சகல இடத்துலையும் நடராஜ சிலையும் நாங்கள் வடக்கில் எப்படி காய்க்கணுமோ அந்த அம்மன் சிலை இருக்குது, அம்மன் சிலையால் வெடிட்டு போய் அப்படி தான் கதைக்கணும். இந்துக்கள் அதிகமாக வாழ்கிற பிரதேசம், அங்கே நடராஜ சிலையை வைக்கணும், அம்மன் சிலையை வைக்கணும். புத்தர்வில சிலை வைக்க அப்பா போலீஸாக இருந்தவர் திருவோணமலையில் அவங்களை அவ்வளோ பேரையும் அடித்து கொண்டு வந்து உள்ளே போட்டதுக்கு அப்பாவுக்கு டான்ஸ் அடித்தவங்க காலைக்கு. இப்போ மைந்த ஆண்டைக்கு சொல்லிக்கொண்டு நான் சொன்னேன், இந்த அரசாங்கம் வரையிலையாக இருந்தால் எங்களுக்கு அடுத்த அரசாங்கம் உங்களோட அரசாங்கம் பெருமையாக இருந்தால் அரசியல் தீர்வு கொடுப்பீங்களா இல்லையா? ஓம்னா நான் சப்போர்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஓம் எழுதி தரலாமண்டா மச்சான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் அங்கே இருக்கிற ஓட், அங்கே இருக்கிற கார்டு ரிவிஷன் 2014ஆம் ஆண்டு செஞ்சது 25 டாக்டர் தான் இருக்கலாம், 4 கன்சல்டன் தான் இருக்கலாம், 4 கொஸ்டினோட கன்சல்டனோட அதை மேலே அடுத்த தரத்துக்கு உயர்த்த இயலாது. அதை உயர்த்த வேணுமெண்டா கார்டை ரிவைஸ் பண்ணி 16 கன்சல்டனாக கொண்டு வரும். 25 டாக்டர் மேலே 40 அது வந்து தெரியாமல் சும்மா அரசியலுக்காக வந்தோடனே அந்த ஹாஸ்பிட்டலில் திறமையத்துவோம்ண்டு சங்கானைக்கு பூந்து படம் எடுக்கிறது, சாவச்சேரி எண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே பூந்து கயந்திரமார் படம் எடுக்கிறது, படம் எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு இவன் வாளுகள் கொஞ்சம் பேர் இருக்கணும் அர்ஜுனோட படத்தை பிரிண்ட் பண்ணி. இப்போ நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்கலடாப்பா எனக்கு இந்தளவு வரவேற்பு வந்துட்டு இந்த படத்தை பிரிண்ட் பண்ணி அதுக்குள்ள தண்டை வீட்டில் இருக்கிற மினக்கடை மெனசி பிள்ளைகள் என்ற செருப்பை கொண்டு வந்து அதில் கொள்ளி நான் வீடியோ கிழிச்சறிஞ்சிட்டேன். நான் போடுறேன் அந்த வீடியோ டேஷ்போர்டில் இருக்கும் பார்த்துட்டு நான் ஜோதிச்சேன். இது என்னென்றால் கஜேந்திர மேல்ட நிறைத்தனம் என்னடா கொண்டு எங்கே கொழுவி இருக்கிறாரா டக்ளஸ் இந்த ஏரியாவில் குருநகரில் சார் தானே இவர் நச்சார் இதில் கொழுவினவுன்னு நான் நினைப்பேன் டக்ளஸ் தான் அதுக்குள்ள கொண்டே கொழுவி இருக்கிறாரு. ஆனால் முழுக்க இவற்ற குருநகர் இணைப்பாளர் தான் அதில் நின்று கஜேந்திர மேட்ட ஆள் தான் நின்று அதில் இரவிரவர் சிசிடிவியும் எடுத்திருக்கேன். ஆனால் இதில் போய் மினக்கட்டி இருந்தவொண்டு வழக்கு போட்டுக்கொண்டே என்ன கொழுவினியன்று நீ கொழுவினா அது எனக்கு தான் சந்தோஷம். இது கொழும்பு நியூஸில் எல்லாம் போய்கொண்டிருக்கு. பார்த்தோன்னா கொழும்பில் இருக்கிறது அதேன அதில் இதில் எல்லாம் போய்கொண்டிருக்கு. அர்ஜுனாக்கு செருப்பு மாலை போட்டு ஆமாண்டி இப்படி எப்போ சனத்தின் பிரச்சனையில் நாங்கள் கதைச்சி சோல்வ் பண்ண வழி கிடைக்க செருப்பு மாலையில் போடுறால சனத்துக்கு அது விளங்கும். யாருக்கு என்ன யார் செருப்பு மாலை போடப்பட வேண்டியார்கள். கயந்திரமேட்ட கதையை நான் நேற்று இன்னொரு பழைய இயக்கண்ணாவினுடைய கதை ஒன்று எடுத்து இந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறேன். கயந்திரமேட்ட தேப்பன் தான் வந்து கேகேஎஸ் உங்களுக்கு தெரியும் கேகேஎஸ் காங்கிரஸ் அண்ட் ஃபேக்ட்ரியை கட்டி அதுக்கு முழு காரணகர்த்தாவாக இருந்தது கயந்திரமாருடைய குடும்பம். அந்த நேரத்தில் கேகேஸில் அள்ளின சுண்ணாம்பு கட்பாறையில் கொண்டு போய் முழுக்க தெற்கில் வித்தது முழுக்க கயந்திரமாருடைய அப்பம் பங்காரு. இதே மத்திய மலைநாட்டில் இருக்கிற இந்திய மக்கள்கிட்ட வம்சா உரிமையை இல்லாமல் பண்ணினது கயந்திரமார்ட்ட. இது ஏன் கணக்க வேண்டாமடாப்பா புலித்தேவனும் நடேசனும் வரையில் கொண்டு அதில் ஃபோன் ஆஃப் பண்ணி போட்டிருந்து அவங்களெல்லாம் வெள்ளக்கொடியோட வந்து வெடிவெட்டி செத்ததுக்கு வந்து இந்த கயந்திரமார் தான் காரணம். இவற்றை பிரச்சனை என்றால் அடுத்த முறை தேர்தல் இப்போ இவற்றை பிரச்சனை என்றால் இவர் விழா நினச்சி கொண்டிருந்தவர் தெல்லிப்பள்ளியில் ஒரு கேன்சர் யூனிட்டை மட்டும் என்றால் அது ஜிஜி பொன்னம்பலம் யூனிட் இருக்கிறபடியாக அந்த யூனிட்டை மட்டும் கொண்டு போக மட்டும் தான் இவர் மேக்ஸிமம் ட்ரை பண்ணவர். அப்படி அதுக்கு அனுமதிக்கிறாது. மக்களுடைய கருதி ஒரு எதாவது சொல்கிறேன்டாப்பா முழு ஹாஸ்பிட்டலையும் கொண்டு போகணும். அங்கே சைக்காட்ரி ஒரு ஸ்பெஷலைட் யூனிட் ஒன்று இருக்குது. சைக்காட்ரி வேறு ஒரு டோமேன் யூனிட் இல்லை தெளிவலையில் மட்டும்தான் இருக்குது. அங்கே போய் கேந்திரமார் வேணுமெண்டா போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அதே நேரம் நான் அங்கே படிச்சுனா அங்கே வேலை என்னடாப்பா. ஸோ இவர் அங்கே வந்தால் சேர்ட்ரிலேருந்து அவன் ட்ரிப்ளிலேருந்து எழுதி கொடுப்போம். யார் வைத்தியக்காரன் யார் டாக்டர்ன்றது பொதுமக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாலை போடுறதுகளால் ஒன்றும் செய்யலாம்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கேட்குறது என்றால் கேளுங்க. உரிமையில் பேசினா சொல்லி நிறையா அடே என்னடா இப்போ அந்த என்னடா இந்த லைவில் இருக்குது இவர் தான் விசாரணை பெய்யணுன்ட்டு கதைக்க தொடங்கினது. ஸோ இவங்க நினச்சி கொண்டு இருக்கிறாங்கடா ஒரு காலத்தில் ஒருத்தருமே திருப்பி கதை கேளாது கதைச்சா நாங்கள் வெறுட்டுவோம் விளவாங்க மைக்கை விழுங்கி போட்டு கத்தின உடனே மற்றவன் நான் பயந்துருப்பான்ட்டு நினச்சி கொண்டிக்கணும் வைப்பேன். அப்போ நீ கை வச்சா நான் தூக்கி அடிப்பேன். சரிதான் நீ சுடவும் மட்டும் வந்தால் நானும் சுடுவேன். ஏன்னா நான் தமிழ் நினைப்பேன். சும்மா அதில் வந்து எல்லா இந்தியன் டிசி மீட்டிங் எடுத்து பாருங்க எல்லா நேரம் கத்துறது கத்தி இந்த ஸ்ரீதரன் வரையில் இவர் ஒரு ஆள் தான் மிச்சம். இந்த போலி தேசியத்தில் ஒரு ஆள் தான் இப்போ மிஞ்சுது. ஸ்ரீதரனுக்கு விளங்கியிருப்பார். நான் இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த அரசாங்கத்துக்கு இப்போ எல்லோரும் சொல்கிறீங்க தானே அரசாங்கத்தின் பி டீமெண்டு. ஸோ அரசாங்கத்துக்கு ஒரு கிரெடிட் என்ன கொடுப்போம். இதுவரை காலமும் இந்த அரசாங்கமோட ஒரு பார நிப்பாட்டினது இல்லை. சரிதானே இப்போ மட்டும்தான் நினைவில் பார நிப்பாட்டப்பட்டிருக்கு. அந்த விதத்தில் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கதைச்சா உடனே சொல்லுவார் அவன்ட பி டீமெண்டு. சரிதானே அல்லது போய் மஹிந்த ராஜபக்சன்ற மேடையில் ஏறி எங்கண்ட சனத்தின் வேலி இது எல்லாம் இந்த அரசாங்கம் செய்யாட்டி உங்கள்ட அரசாங்கம் அப்போ தானடாப்பா இவங்க ஒழுங்காக வேலை செய்வாங்க ரெண்டு ஏறி அங்கே கதைச்சா அங்கே சொல்லுவார் நாமள்ட பிடிமெண்டு. இப்போ பைத்தியக்காரன் யார் பைத்தியக்காரன் சொல்லு. இவன் பைத்தியக்காரனா நான் பைத்தியக்காரன் அடி. நான் போய் ஒவ்வொரு சிங்கள மேடைகள்லையும் கதைகளை தமிழாக்கவும் போட்டிருக்கேன். இப்போ என்பிபி அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் நைனாதீவுக்கு நான் போய் வீடியோ எடுத்து போட்டு வந்தேன். நான் இன்றைக்கு டிசைட் பண்ணியிருக்கு நைனாதீவில் மிச்ச ரோட்டும் போடுறேன். நேற்று குறியாட்டுவானில் போய் வீடியோ எடுத்து போட்டு திருப்பி வந்தேன். நான் இன்றைக்கு வடதாரையும் ஓடுது நெடுந்தாரையும் ஓடுது. அப்போ எதிர்கட்சியாக இருக்கிறவங்க வந்து சனத்துக்காக செய்யணுமே ஒழிய சும்மா எங்கள்ட அரசியலை கொண்டு போயிடணும்னு அங்கே போய் நின்று குளர்றது தையட்டில் நான் சொல்கிறேன். அப்போ என்னென்னா 100 வருஷம் கடந்தாலும் அந்த விகாரையை உடைக்க விட மாட்டாங்க. நாங்கள் கோணேஸ்வரத்தையும் கேதீஸ்வரத்தையும் உடைக்க விடுவோமோ?
உடைக்க இயலாது. தச்சமயம் அது பௌத்தன்ற காணியில் கேதீஸ்வரம் கட்டப்பட்ட ஒரு வழக்கு நடந்தால் நீதிமன்றம் தீர்மானிக்கும் அவற்றை காசை கொடுக்கணும். அவ்வளோதான். இங்கே கட்ட விட்டதும் கயந்திரமாக இருந்தாண்டாப்பா. இப்போ 2017-18களில் ரணில் விக்ரமசிங்க 1000 விகார திட்டத்தை கொண்டு வரைக்க கட்ட கொடுத்தது இவ தான் நல்லாட்சி என்ற ஒன்று நின்றவே விளங்கிச்சா அவங்களுக்கு. இப்போ அதை உடைக்க சொல்லி கொள்ளணும். இப்போ இன்றைக்கு தீர்மானம் எடுத்திருக்கிறோம், அந்த காணியை அளந்து ப்ராக்டிக்கல் இதுதான். அந்த விகாரம் இருக்கிற காணியை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி கொண்டு வந்து அந்த சனத்துக்குரிய காசை கொடுக்குறது, மிச்ச சனத்துண்ட காணியை விடுறது. அதுதான் எங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ப்ராக்டிக்கலாக இருக்குமென்னு நினைக்கிறேன். நேற்றைய தினம் இந்த வேலனை பிரதேச சபையில் அந்த புரிகட்டுவான் இறங்குறை அந்த புனரமைப்பு நடந்தது தானே, அதில் அந்த ரவுண்ட் போர்டில் 9 நியமனத்தில் வைக்கணும் சொல்லி அதுக்கு இல்லை கட்டாயம் அப்பன். இப்போ சிங்களவன் தண்டை ஏரியாவில் பௌத்த விற்கவை தவிர வேறு ஒன்றையும் வைக்க விட மாட்டான். நீங்கள் எங்கே போனாலும் சிங்கள ஏரியாவில் இடம் அடையாளம், சிங்களவன் கூட அதை கேவலமாக கதைக்கிறத நான் வடிவாக சொல்கிறேன். அடையாளம் சொல்கிறேன்டா அரளவுக்கு புதுபிலிமை தீயன்னு ஏகி வம்பெத்துவ கப்புவாம தீயன்னு ட்ரோபோர்டு அப்படி தான் கதைப்பாங்க. அந்த புதுபிலிமை தான் அவங்கள்ட லேண்ட்மார்க் அடையாளம். அப்போ நாங்கள் வடக்கில் எப்படி கதைக்கணும், அந்த அம்மன் சிலை இருக்குது, அம்மன் சிலையால் வெட்டிட்டு போய் அப்படி தான் கதைக்கணும். அது எல்லாம் சிவருமான சிலை இருக்குது. அப்படி விட்டு போட்டு வடக்கு மாநிலத்தில் அதில் கொண்டு புத்தரை இருத்துவாங்கள் என்றால் அல்லது சும்மா ஒரு கலங்கர விளக்கத்தை கட்டுவாங்கன்னா அது முழு பிரச்சனை. இப்போ நடராஜர் சில பிரச்சனை இங்கே கதைக்கப்பட்டது. நான் அரசியலாக பார்க்க விரும்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்கிறேன், இப்போ இந்தியாவில் போய் இறங்கினீங்கடா, நீங்கள்லாம் போயிருப்பீங்க. இந்தியாவில் இருக்கிற ஏர்போர்ட்டில் சகல இடத்துலையும் நடராஜர் சிலையும் கிருஷ்ணட சிலையும் அந்த சிலையும் இந்த சிலையும் தான் இருக்குது. ஸோ வடக்குன்றது இந்துக்கள் அதிகமாக வாழ்கிற பிரதேசம், அங்கே நடராஜர் சிலையை வைக்கணும், அம்மன் சிலையை வைக்கணும். தெற்கு சிங்களவன் அதிகமாக வாழ்கிற பிரதேசம். அப்போ 1962-63 திருவோணமலையில் இருந்த சிவபெருமாண்ட சிலையை உடைச்சி போட்டு புத்தர்வில சிலை வைக்க அப்பா போலீஸ் இருந்தவர் திருவோணமலையில். அவங்களை அவ்வளோ பேரையும் அடித்து கொண்டு வந்து உள்ளே போட்டதுக்கு அப்பாவுக்கு டான்ஸ் அடித்தவங்க கேகாலைக்கு சரிதானே. எப்படி தான் திருவோணமலை காணாமல் போனது. இப்போ நைனாதீவு அம்மன் கோயில் அடியில் அதில் அம்மன் சிலை வைக்காமல் அதில் புத்தர் சிலை வச்சு நாகதீபம் என்று சொல்லுவாங்களே இருந்தால் இந்த 4 என்பிபி மேருக்கும் காலப்பொதி அடிக்கிறத விட வேறு வழி இல்லை சரிதான். இந்த 4 என்பிபிக்கு இவையும் உணர்ப்ப என்னண்டா பார்லிமெண்ட்டில் இருக்கிற அமைச்சர்மாருக்கு இந்த விஷயங்கள் கதை கேட்கல, நாங்கள் கதை கேட்க ஏற்றுக்கொள்கிறாங்கன்றப்ப இவங்க கதைக்கிறீர்கள். அதான் பிரச்சனை. அதான் இவங்களோட சண்டை. இப்போ போய் சுகாதார அமைச்சரோட கதை கேட்க சரி மச்சான் செய்வோம் என்று சொல்லி எத்தனையோ விஷயத்தை இப்போ இந்த வைத்தியசாலையின் பிரச்சனை தொடர்பாக சுகாதார அமைச்சரோட மைந்தோட கதை கேட்கல எல்லாம் ஓகே செய்வோம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க போய் கதைக்கிறீர்கள். அது இப்போ மைந்த ஆண்டைக்கு சொல்லிக்கொண்டு நான் சொன்னேன், இந்த அரசாங்கம் வரையிலையாக இருந்தால் எங்களுக்கு அடுத்த அரசாங்கம் உங்களோட அரசாங்கம் பெருமையாக இருந்தால் அரசியல் தீர்வு கொடுப்பீங்களா இல்லையா? ஓமன்னா நான் சப்போர்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஓம் எழுதி தரலாமண்டா மச்சான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் இல்லை மேடைகளில் கதைக்கிறேன்டா நான் மேடையில் கதைச்சிட்டு போயிடுவேன். அன்றைக்கு அவரை செல்ஃபி எடுத்த விட என்ன செல்ஃபி எடுத்தது தான் கூட. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த என்பிமார் 4 பேரும் அங்கே போய் கதைக்கணும். அப்போ இவங்க போய் கதைக்கிறீர்கள். பயம் என்ன, அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, போஸ்டரில் பிடிங்கிடுவாங்க, இங்கே இளங்குமரண்ட போஸ்டர் பிடிங்கி ரஜீவனை கொடுத்துருவாங்க என்ற பயம். நாளைக்கு 4 பேரும் ஒற்றுமையாக கதைக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் அம்மன் கோயில் சிலை வைக்கிறன்றதுல எந்த வேறுபாடும் இல்லை. அம்மன் சிலை வைக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஏற்பாடுகளையும் இல்லை நாங்கள் கதைப்போம். 27-2 போட்டு அடுத்த முறை பாராளுமன்றத்தில் கேட்போம். ஆனால் அந்த பிரச்சனை இப்போ தான் தொடங்குது. நடராஜர் சிலை சம்பந்தமாக அமைச்சர்கிட்ட கேட்க அமைச்சர் சொல்லியிருந்தவர் தனக்கு அது தெரியாது. ஸோ இப்போ அவருக்கு தெரியும் தானே. ஸோ இவர் இப்போ இங்கே இருக்கிற நடராஜர் சிலையை எங்கே இவ்விடத்தில் எங்களோட நாக விஆரில் இருக்கிற நடராஜர் சிலையை கொண்டு அங்கே வைக்கணும். உண்மையாக முதுகெலும்புள்ள ஒரு அரசியல்வாதி. இப்போ நான் ஒரு அமைச்சராக இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு வெப்பமே 2029 நாமல் ராஜபக்சனுடைய அரசாங்கம் நான் அமைச்சராகிட்டேன்ட்டு நான் அடி சொல்லுவேன், அங்கே வைக்கணும், குழப்ப வேண்டாம். குழப்பினா எல்லா அரசியலும் குழம்பு. ஸோ அங்கே வடக்கு மாநிலத்தில் நடராஜர் வைக்கணும். தெற்கில் நீங்கள் எப்படியா சமாளிச்சுக்கொள்ளுங்க. தெற்கில் அவன் ஏதாவது கதைப்பான், அது எங்களை பாதிக்கும், நீ அதை சமாளிச்சுக்கொள்ளு. ஏனென்றால் அடிப்படைவாதிகள் இங்கேயும் இருக்கணும் அங்கேயும் இருக்கணும். அப்போ இங்கே புத்தவிக்கு வச்சாலும் குளர்றாக்கள் நாங்கள் இருக்கிறோம், அங்கே கொண்டு அம்மன் சிலை வச்சா அவனும் குளர் வேண்டாம். ஸோ பிரதேசம் காலங்காலமாக வடக்கு கிழக்குன்றது தமிழ் இந்துக்கள் வாழ்ந்த பிரதேசமாக மிச்சம் முழுக்க சிங்களர் வாழ்ந்த பிரதேசமாக தான் இருக்குது. அதுக்கு தான் வடக்கு கிழக்கை கேட்டு நாங்கள் போராடினாங்கள் எங்களை தமிழில் வேணுமென்றது. ஸோ அதை கொள்ளி அளவில் இருக்கணுமெண்டா அட்லீஸ்ட் மதங்களாவது நாங்கள் விரும்பின மாதிரி கொண்டாடக்கூடியதாக இருக்கணும். ஆனால் உண்டு எங்கள்ட வடக்கு மாநிலத்தில் இந்த போயாக்கள் வச்சு வெளிச்ச வீடுகள் வச்சு எங்கள்ட சனம் போய் பார்க்கு. ஆனால் கும்புறது அந்த விடிய காலமாக பிள்ளையார பாண்டோன்னு தான் எழும்பு. ஸோ நாங்கள் அதை மறக்க மாட்டோம். ஆனால் மற்ற மதங்களை மதிக்க தெரியும். இப்போ நாளைக்கு சர்ச் ஒன்றில் ஒரு இது ஒன்று நடந்தால் அங்கேயும் போவேணும். ஆனால் அதுக்காக நான் கிறிஸ்டியனாக மாறணும், நான் பௌத்தனாக மாறணும்னு ஒரு தமிழனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது நாங்கள் செய்வோம். சரி, ஓகே.